வணக்கம். வெல்கம் டு தளபதி மினிஸ் டிவி. இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, லப்பர் பந்து அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழரசன் பச்சமுத்து அப்படின்றவங்க வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஒரு கிரிக்கெட் பேஸ்டு ஸ்டோரி. அதாவது நம்ம கிராமங்களில் நடக்கிற விஷயங்களை ரொம்ப அருமையாகவே காட்டியிருக்காங்க. படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமனாருக்கும் மருமகனுக்கும் உள்ள கிரிக்கெட்டு விளையாடுறதுல ஒரு ஈகோ அப்படி தான் எடுத்துக்கணும் படத்தை. ரொம்ப ஒரு கிளியரான படம். நான் பார்த்த படங்கள்லேயே வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு அப்புறம் படம் வந்து லேகே இல்லாத படம் அப்படின்னு சொல்ல போனால் அந்த படத்தை சொல்லலாம். எந்த சீன்ஸுமே வந்து நல்லா இல்லை, என்னடா இது இடுப்பு வலி வந்துடும் ஒரு சில படங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது. இந்த மாதிரி ஒரு சீன்ஸுமே இல்லை. காட்சி சூப்பராக இருந்துச்சு படம். படத்தில் சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். படமே சூப்பராக இருக்குது, எனக்கெலாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சீன் கூட இல்லை படத்தில். கிரிக்கெட்டில் என்ன நடக்குது, நம்ம கிராமங்களில் என்ன நடக்குது, அதில் என்னென்ன கேஸ்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து கிளியராக காட்டியிருக்காங்க. படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு சீன் வரும். அதில் வந்து ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கோம். என்னம்மா இளையராஜா பாட்டு போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். அப்படிலாம் சொல்லுவாங்க, இது இளையராஜா போடலை, தேவா போட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நானும் நல்லா இருக்க பாட்டெல்லாம் வந்து இளையராஜா போட்ட பாட்டு அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் அது போய் உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்தா வேற ஆளாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அப்புறம் படத்தில் என்ன சொல்கிறது, படத்தோட ஸ்டார்டிங்கே வந்து படம் ஃபுல்லாகவே கிரிக்கெட் பேஸ்டு ஸ்டோரி தான். ஆரம்பத்திலே வந்து ஷெட்யூல் கேஸ்ட்டு ப்ளஸ் அதர் கேஸ்ட்டுன்ற மாதிரி தான் வந்து படம் மூவ் ஆகும். ஹீரோ ஷெட்யூல் கேஸ்ட்டு, அப்புறம் ஊர் டீம் ஒன்று, அதில் இவனை போயிட்டு விளாட விட்றதில்ல, அப்படி இப்படின்னு தான் படம் ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகி போயிட்டுருக்கு. படம் வந்து எப்படி சொல்கிறது, ஜாதி இருக்குது, ஜாதி வன்கொடுமைகள் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து அதை வந்து வல்கராகவே இல்லை. இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, இது இன்னும் மாறலை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சூப்பராக சொல்லிட்டு போயிருக்காங்க. வேறு என்னத்தை இதில் பேசுகிறது, வேறு படத்தில் பேசணும்னா அது சொன்னால் வந்து ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு படம். இந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் சூப்பராக இருந்துச்சு. அட்டகத்தி தினேஷ் மிரட்டி விட்ருக்காப்புல ஒரு கெத்துன்ற ஒரு கேரக்டரில். அதுக்கு ஈக்குவலான கேரக்டர் தான் வந்து ஹரிஷ் கல்யாண் கேரக்டரும். நல்லா இருந்துச்சு படம். எப்படி சொல்கிறது, வேறு என்னத்தை சொல்கிறது, படம் ஃபுல்லாகவே வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் கேப்டன் விஜயகாந்த் ரெஃபரன்ஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு. இன்ட்ரொடக்ஷனும் சரி, பைக்கு எங்கே பார்த்தாலும் வந்து விஜயகாந்த். மேபி டைரக்டர் வந்து விஜயகாந்த் ஃபேனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியே எடுத்து வச்சுருக்காப்புல, செதுக்கி விட்ருந்தாப்புல. ஹீரோக்கு ஒரு விஜயகாந்த் பிஜிஎம்னா, அட்டகத்தி தினேஷ்க்கு விஜயகாந்த் பிஜிஎம்னா, ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து விஜய் பிஜிஎம். இந்த மாதிரி தான் வந்து படம் ஃபுல்லாகவே இருக்குது. ஈகோ தான், வேறு படத்தில் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ போகிற வரைக்கும் வந்து 2 பிளேயர்ஸுக்குள்ள ஈகோ. ஒருத்தன் காலங்காலமாக வந்து ஒரு பிளேயர் வந்து தன்னை ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி, சூப்பர் ஹீரோ தான் அந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் அந்த ரோல் சூப்பர் ஹீரோ தான். அதை ஒரு சின்ன பையன் வந்து அடிச்சு காலி பண்ணிட்டு போகிறான், அதை தாங்கிக்க முடியலை, அந்த மாதிரி ஈகோ அப்படி போகுது. அப்படி இப்படின்னு படத்தை கொண்டு போய் சூப்பராக முடிச்சிருக்காங்க. ரீசெண்ட் டைமிங்கில் பார்த்த ஒரு பர்ஃபெக்டான படம் அப்படின்னா இதை சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாரும் போய் தேட்டரில் பார்க்கக்கூடிய படங்களில் இதுவும் ஒன்றா இருக்கும். எந்த இடத்துலையுமே லேகே இருக்காது படத்தில், அடித்து சொல்லலாம். சாங்ஸு கூட படத்தை வந்து படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சில படங்களில் சாங் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் படத்தை ஒட்டி தான் போகுது. நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து இதை குறையே சொல்லிட முடியாது, அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காப்புல. இந்த டேரக்டருக்கு முன்னாடி வேறு படம் எதுவும் எடுத்திருக்காரா அப்படின்றத பற்றி எனக்கு சரியாக தெரியல, அதான் கேள்விப்படுறேன். மொதல் படமாக இருந்தாலுமே, ஒருவேளை மொதல் படமாக இருந்தால் மொதல் படத்தையே எவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்க முடியுமானா சான்ஸே இல்லை. சூப்பராக எடுத்து வச்சுருக்காப்புல. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். மகிழ்ச்சி.